வணக்கம் மக்களே, நீங்கள் வங்கியில் தங்க நகை அடகு வைத்திருந்தால் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் 1000 மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்க நகை கடனை முழுமையாக கட்டி அந்த கடனை முடித்த பிறகு மறுநாள் தான் புதிய நகைக்கடன் தொடங்கி நகையை அடகு வைக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தங்கத்தின் விலை எந்த அளவில் வேகமாக ஏற்றமாகிறதோ அதை வைத்து கடனை பெறலாம் என்று நினைக்கும் மக்களின் வாழ்க்கையோ சிக்கலுக்கு மேல் சிக்கல் வந்து சேருகிறது. தங்களது நகைகளை அடகு வைக்கும் பொதுமக்களின் பொதுவாக தனது கடன் தொகை முழுவதுமாக கட்டி நகையினை மீட்பது இல்லை. அதாவது வட்டி தொகையை மட்டும்தான் கட்டி அடகு திருப்புவார்கள். நிலையில் நகைக்கடன் வைத்திருப்பவர்கள் ஒரே நேரத்தில் அதிக பணத்தை புரட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில்தான் ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. என்னவென்றால் அக்டோபர் மாதத்தில் இருந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. என்னவென்றால் நீங்கள் நகையினை மறுபடியும் வைத்து நகைக்கடனை பெற முடியாது. நீங்கள் மொத்தமாக நகையினை மீட்ட பிறகு மறுநாள் தான் நீங்கள் மறுபடியும் நகையை வைக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டது. இதனால் வங்கிக்கு என்னவோ சரி, ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு சரியில்லை. ஏன் வங்கி இந்த அதிரடி முடிவு அறிவித்தது என்றால், நகைக்கடன் வழங்கும் வங்கிகள் பல்வேறு குளறுபடி நடைபெறுவது என்று ரிசர்வ் வங்கிக்கு ஒரு புகார் ஒன்று வந்துள்ளது. இதன் காரணமாக ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கடன்களை முடிவுக்கு கொண்டு வராமல் 5 ஆண்டு 10 ஆண்டு என்று தொடங்கி நகைக்கடன் இருப்பதால் தங்க நகை மதிப்பு செய்பவர்களின் மோசடி செய்ய நகை திரும்பி வைக்க அடகு வைப்போர் செய்கின்றனர். மற்றொன்று என்னவென்றால் வாடிக்கையாளர்கள் இல்லாமலே வங்கியாளர்கள் மறுபடியும் அந்த நகையினை வைத்து மோசடி செய்கின்றனர் என்று ஒரு புகார் வந்துள்ளது. பெரும்பாலும் தங்க நகையை அடகு வைத்து கடன் பெறுபவர்கள் ஏழை மக்கள் பலர் பாதிக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், ஒருவர் 3 லட்சம் நகையை கடன் உதவி பெற்று வைத்துள்ளார். அவர் ஆண்டுக்கு சுமார் 30,000 தான் வட்டி கட்ட வேண்டும். ஆனால் இனிமேல் அவர்கள் 3 லட்சம் நகையை மறுபடியும் பணத்தை மொத்தமாக கட்டி நகையை மீட்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துள்ளார். அதனால் அவர்கள் தனியாரிடம் கந்து வட்டிக்கு பணம் வாங்கிதான் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். 50,000 தொடங்கி 5 லட்சம் வரை நகைக்கடன் வங்கி பலரும் ரிசர்வ் வங்கியால் வைத்துள்ளனர். இவர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.